ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ராத் அகேலி ஹை த பன்சால் மர்டர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு நைட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்த மொத்த குடும்பமும் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கிற ஹீரோ தான் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. கில்லரை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய பேரழிவு வெளிச்சத்துக்கு வருது. அது என்ன, கில்லர் யார், ஹீரோவோட தியரி கரெக்டாக இருந்துச்சா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற ஒரு கதை. ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபார்ம் ஹவுஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி தன்னோட ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் மீரா. வெளியே நிறைய காக்கா கத்துற சத்தம் கேட்கவுமே மீரா டிஸ்டர்ப் ஆகி ரூமை விட்டு வெளியே வராங்க. ஃபார்ம் ஹவுஸோட பின்பக்கம் போய் பார்த்தா மீராக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வழக்கத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் காக்கா கூட்டம் பறந்துட்டுருக்கு. அப்போ மேலேருந்து ஒரு ரத்த துளி மீராவோட முதுகில் வந்து விழுகுது. அப்படியே கட் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வரதை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. இந்த ஃபார்ம் ஹவுஸு பன்சால் ஃபேமிலிக்கு சொந்தமானது. பிரபாத் மந்தன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்துறது இந்த ஃபேமிலி தான். நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஃபவுண்டர் பேர் மஹிந்தர் பன்சால். அவரை பெரியவர்னே சொல்கிறேன். அவருக்கு 2 பசங்க, பிரசாந்த் பன்சால், விவேக் பன்சால். இதில் பிரசாந்தோட பொண்ணு பேர் தான் மீரா. இப்போ ஃபார்ம் ஹவுஸில் ஒரு பூஜை நடந்துட்டுருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி காவி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு லேடி சாமியார் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த லேடி சாமியாரோட ஃபோட்டோ தான் வீடு ஃபுல்லாக இருக்குது. மீராவோட பிஏ வந்து ஹீரோவை ப்ரேயர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்ததுக்கான காரணம், நாளைக்கு மீராவோட பையனுக்கு நினைவு நாள். அந்த குட்டி பையன் போன வருஷம் இறந்து போயிட்டான் போல். இவர் மீராவோட அண்ணன் பேர் மாதவ். நான் அண்ணன்னு சொல்கிறேன். ஹீரோவை ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. காலையில் மீரா இங்கே வந்தப்போ நிறைய காக்காக்கள் பறந்ததை பார்த்தோம். இப்போ அதே இடத்துல அந்த காக்கா எல்லாமே செத்து கிடக்கு. சில காக்கா உயிருக்கு போராடிட்டுருக்கு. பெரியவர் தினமும் காக்காக்கு சோறு வைக்கிறது வழக்கம். இன்னைக்கு அவர் வரதுக்கு முன்னாடியே யாரோ பன்னியோட தலையை வெட்டி நியூஸ் பேப்பர் மேலே வச்சு அங்கே போட்டிருக்காங்க. அதனால தான் காக்காக்கள் அதிகமாக வந்திருக்கு. அங்கேருந்து ஒரு தொட்டியில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு எல்லா காக்காயும் செத்து போயிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை மீராவோட அப்பா தான் டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா டிஜிபி இந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே வேண்டியவர். யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இந்த குடும்பத்துக்கு யாரோ கெடுதல் நினைக்கிறதா லேடி சாமியார் சொன்னனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கவலையாக இருக்காங்க. ஹீரோ செக்யூரிட்டி ரூமுக்கு போய் கேமரா ஃபூட்டேஜை பார்க்குறாரு. 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸு கயிறை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே இறங்குனது கேமராவில் தெரியுது. ஆனால் அவங்க ஸ்கார்ஃப் போட்டிருந்தனால ஃபேஸ் கிளியராக தெரில. ஃபார்ம் ஹவுஸ்க்கு 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ஓம் பிரகாஷ், இன்னொருத்தர் பேர் உமேஷ். காலையில் பனிமூட்டம் அதிகமாக இருந்தனால ஸ்ட்ரேஞ்சர் நுழைஞ்சதை இவங்க 2 பேருமே கவனிக்கல போல. ஹீரோ அந்த வீட்டு மாடிக்கு போய் ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்பக்கமாக இருக்கிற ரோடு எங்கே போகுதுன்னு பார்க்குறாரு. அந்த ரோட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்கன்னு எஸ்ஐ கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. காக்காக்கு வச்ச தண்ணியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சாம்பிள் எடுத்துக்க சொல்கிறாரு. இப்போ கீழே ஏதோ சத்தம் கேட்கவும் ஹீரோவும் எஸ்ஐயும் அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு யங் மேனு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. இவர் விவேக் பன்சாலோட பையன், அதாவது மீராவோட சித்தப்பா பையன். பேர் ஆரவ். இவரோட பேரண்ட்ஸும் தங்கச்சியும் இவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சத்தத்தை கேட்டுட்டு செக்யூரிட்டி கார்டு உமேஷ் ஓடி வரவும் ஆரவ் அவர் அடிச்சிடறாரு. அடுத்து அம்மாவோட கழுத்தையும் நெரிக்கிறாரு. அப்போ ஹீரோவும் எஸ்ஐயும் வந்து ஆரவை கீழே தள்ளி அமுக்கி பிடிக்கிறாங்க. மீரா வந்து ஆரவை விடுங்க, அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லவும் ஹீரோ விட்டுறாரு. நீங்கள் இருக்கிறதா இருந்தாலும் சரி, போகிறதா இருந்தாலும் சரி, அது ஓ இஷ்டம் அப்படின்னு மீரா சொல்லவும் ஆரவ் அமைதியாயிடுறாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க மீரா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறாங்க. ஹீரோ உமேஷ் கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாரு. ஆரவ் ஒரு ட்ரக் அடிக்ட். அதனால் கடந்த சில மாதமாக ஆரவை தனி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்களாம். இப்போ டிஜிபியும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. பன்னியோட தலையை யாரோ கொண்டு வந்து போட்டிருந்தாங்கல்ல, அதனால் பெரியவர் இப்போ செம்ம கோவத்தில் இருக்காரு. என் கம்பெனி வேணும்னா என்கிட்ட நேராக மோதணும், இப்படி கோழத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு பெரியவர் புலம்பவும் லேடி சாமியார் அவர் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஹீரோ டிஎஸ்பியை பின்பக்கம் கூட்டிகிட்டு போய் அங்கே கிடக்கிற பன்னியோட தலையை காட்டுறாரு. பெரியவர் யார் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி தெரியுதேன்னு ஹீரோ சொல்ல ராஜேஷ் பன்சால்னு ஒரு பேரை டிஜிபி சொல்கிறாரு. அவர் பெரியவரோட அண்ணன் பையன், ஒரு நியூஸ் சேனலோட ஓனராக இருக்காரு. குடும்ப சொத்துக்காக பெரியவரோட ஃபேமிலிக்கும் ராஜேஷ்க்கும் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் ராஜேஷ் தான் இப்பெல்லாம் தொந்தரவு கொடுக்கறதா பெரியவர் நினைக்கிறாரு. டிஜிபி ராஜேஷோட ஃப்ரெண்டு, அதனால தான் பிரச்சனையை தீர்த்து வைக்க டிஜிபியை கூப்பிட்ருக்காங்க. இதை கான்ஃபிடென்ஷியலாக ஹேண்டில் பண்ணணும்னு ஹீரோ கிட்ட டிஜிபி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்பக்க ரோட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்ச ஆளுங்களோட முகம் அதில் தெரியுது. அவங்க ஸ்லம் ஏரியாவை சேர்ந்தவங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் ஹீரோவும் எஸ்ஐயும் அங்கே போகிறாங்க. இது ஒரு இல்லீகல் ஸ்லம்மு. கஷ்டப்படுற மக்கள் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க.
ஸ்லம்முக்கு பின்பக்கம் சுடுகாடு இருக்கு. போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஒரு சஸ்பெக்ட் அதில் தப்பிச்சு ஓடுறாரு. அவரை ஹீரோ சேஸ் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு டென்ட்டுக்குள்ளே நிறைய சின்ன பசங்க உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு. இதுதான் இந்த ஸ்லம்மோட கிளினிக். அங்கே பசங்க எல்லாருமே முகத்தில் நெபுலைசர் மாட்டியிருக்காங்க. அது ப்ரீதிங் ப்ராப்ளம்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு. அடுத்து ஹீரோவும் எஸ்ஐயும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சேஸ் பண்ணி 2 சஸ்பெக்ட்ஸையும் பிடிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ராஜேஷோட நியூஸ் சேனலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்னு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோவும் டிஜிபியும் நியூஸ் சேனல் ஆஃபீஸ்க்கு போய் ராஜேஷை மீட் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஹவுஸில் நடந்ததையும் சஸ்பெக்ட்ஸ் நியூஸ் சேனலோட ஸ்டாஃப்ஸுங்கிறதையும் ராஜேஷ் கிட்ட டிஜிபி சொல்கிறாரு. ஆனால் ராஜேஷ் தான் யாரையும் அனுப்பலை, எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஃபார்ம் ஹவுஸில் பன்னியோட தலை கடந்த ஃபோட்டோவை ராஜேஷ் கிட்ட ஹீரோ காமிக்கிறாரு. கல்பிரிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ராஜேஷ் சொல்லவும் இது ஹீரோவை யோசிக்க வைக்குது. அடுத்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாரு. அங்கே நிறைய இடத்துல சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஆனால் டூல் ஷெட்டுக்கு மேலே இருக்கிற கேமராவை மட்டும் ப்ரைவசி ரீசனுக்காக டீஆக்டிவேட் பண்ணிக்காங்க. அதை பண்ண சொன்னது மீரா மேடம்னு ஃபார்ம் ஹவுஸ் மேனேஜர் சொல்கிறாரு. அந்த கேமரா ஆக்டிவாக இல்லைன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் மானிட்டர் பண்ண முடியாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். அதனால் அந்த கேமராவை ரிமோட்டாக ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படி பண்ணால் கேமராவோட ஃபீட் எல்லாமே டைரெக்டாக கம்பெனியோட சர்வரில் அப்லோட் ஆயிரும். அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்போ ஒரு லேடி லாயர் அங்கே இருக்காங்க. ஸ்லம் ஏரியா ஆளுங்களை போலீஸ் காரணமே இல்லாமல் பிடிச்சிட்டு போயிட்டு தான் நினச்சி ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஸ்லம்மில் வாழ்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு. ஹீரோ லாயர் கண்ணு முன்னாடியே சஸ்பெக்ட்ஸை அடித்து உண்மையை வர வைக்கிறாரு. ஒரு முகம் தெரியாத ஆள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அவர் என்ன பண்ண சொன்னாரோ அதை தான் இந்த சஸ்பெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பன்னியோட தலை, நியூஸ் பேப்பர், பணம்னு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சதும் அந்த ஆள் தான். அது யாருன்னு இவங்களுக்கு தெரில. காக்காக்கு வச்ச தண்ணியில் ஏதாச்சும் கலந்தீங்களான்னு ஹீரோ கேட்க இல்லையேன்னு சஸ்பெக்ட் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கால் வந்த நம்பரை போலீஸ் செக் பண்ணதில் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிய வருது. அந்த கம்பெனியோட பேர் PMPL. அது என்ன கம்பெனின்னு ஹீரோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பிரபாத் மந்தன் பிரைவேட் லிமிடெட்னு வருது. பன்சால் ஃபேமிலியோட கம்பெனி தான் அது. அப்படின்னா ராஜேஷ் சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு கருப்பாடு இருக்க போல. இது தப்பாக இருக்கேன்னு ஹீரோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறாரு. ஹீரோ கேட் கிட்ட வந்து ஹார்ன் அடிச்சுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து கதவை திறக்கவே இல்லை. ஓம் பிரகாஷ், உமேஷ்னு ஹீரோ கூப்பிட்டு பார்க்குறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் ஹீரோ கேட்டில் ஏறி குதிச்சு உள்ளே போகிறாரு. செக்யூரிட்டி ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே உமேஷ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு. ஹீரோ எழுப்பி கூட எந்திரிக்கவே இல்லை. ஓம் பிரகாஷ் ஆளை காணுமேனு ஹீரோ திரும்புகிறப்ப செக்யூரிட்டி ரூமுக்கு வெளியில் மீரா வந்து நிற்கிறாங்க. அவங்க முகத்துலையும் ட்ரெஸ்லையும் ரத்தம் தெரிச்ச மாதிரி இருக்குது. ஷாக்கான ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க எல்லாம் முடிஞ்சுது, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு மீரா பதட்டமாக சொல்கிறாங்க. ஹீரோ அவங்கள செக்யூரிட்டி ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாரு. உமேஷை கஷ்டப்பட்டு எழுப்பி மீரா மேடமை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கன்னோட போகிறாரு. அப்போ டிவி ரூம்லேருந்து ஆரவோட தங்கச்சி வெளியே வராங்க. இங்கே என்ன நடக்குது, மீரா அக்கா எங்கன்னு கேட்குறாங்க. மீராக்கு ஒன்றும் ஆகலை, ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இருங்க, நான் போய் பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்டெப்ஸு கிட்ட ஃபுல்லாக ரத்தமாக கிடக்கு. ஹீரோ மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி போகிறாரு. அங்கே செக்யூரிட்டி கார்டு ஓம் பிரகாஷ் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. ஓம் பிரகாஷ் பேசுகிற நிலைமையிலே இல்லை, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்த்தாப்புல கண்ணாடி ஜன்னல் உடஞ்சிருக்கு. அது கிட்ட போய் ஹீரோ எட்டி பார்க்குறாரு. கீழே ஸ்விம்மிங் பூலில் ஒரு டெட் பாடி மிதந்துட்டுருக்கு. அது ஆரவோட பாடி தான். ஒரு ரூமுக்கு வெளியில் ஆரவோட அப்பா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. ரூமுக்கு உள்ளே ஆரவோட அம்மா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காங்க. மீராவோட ரூமில் யாருமே இல்லை. அதுக்கு பக்கத்து ரூமில் மீராவோட அண்ணன் லேப்டாப் மேலே கவிழ்ந்த மாதிரியே இறந்து கிடக்கிறாரு. இன்னொரு ரூமில் மீராவோட அப்பா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. இன்னொரு ரூமில் பெரியவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. ஃபார்ம் ஹவுஸே போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குது. இப்படி ஒரு கொடூரமான கிரைம் சீனை ஹீரோ பார்த்ததே இல்லை. இதை டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபாரன்சிக் டீமை அனுப்பி வைக்க சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஃபார்ம் ஹவுஸில் போலீஸ் டீம் இருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு ஓம் பிரகாஷ்க்கு மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்கவும் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. நேற்று தான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு த்ரெட்டு வந்துச்சு. இன்றைக்கி இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சம்மந்தப்பட்ட ஃபேமிலியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. டிஜிபி இந்த கேஸில் எஸ்பியை இன்சார்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஹீரோ ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா இந்த கொலைகள் நடந்திருக்காதுன்னு எஸ்பி ஹீரோவை குறை சொல்கிறாரு. லேடி சாமியார் அங்கே வந்து ஷாக்கில் இருக்கிற மீராக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபாரன்சிக் டாக்டரும் அவங்களோட டீமும் லக்னோலேருந்து வராங்க. மீராவோட முகத்துலேயும் ட்ரெஸ்லையும் ரத்தக்காரம் இருக்கிறனால அவங்கக்கிட்ட இருந்து சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. க்ரைம் சீனை ஃபஸ்ட்டு பார்த்தது ஹீரோ தான். அதனால் டாக்டர் அவரை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் போய் டெட் பாடிஸ் கிடைக்கிற பொசிஷன்ஸை பார்க்குறாங்க. விக்டிம்ஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிற விதம், காயத்தோட ஆழம் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க.
தரையில் டோர் நாப்லேருந்து ரத்தம் சிந்தி இருக்கிற எல்லா இடத்துலையுமே சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஆரோவோட டெட் பாடியை எடுக்கிறப்ப தண்ணியிலேருந்து ஒரு பெரிய கத்தி கிடைக்குது. தேவையான எவிடன்ஸஸை ஃபாரன்சிக் டீம் கலெக்ட் பண்ணுறாங்க. பன்சால் ஃபேமிலியில் இப்படி ஒரு படுகொலை நடந்தது அடுத்த நாள் நியூஸில் வருது. ஆரவ் தான் எல்லா கொலையும் பண்ணதான் மீரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல். ஸோ இறந்து போனது யாருன்னு பார்த்தோம்னா ஆரவோட அப்பா, அம்மா, மீராவோட அப்பா, அண்ணன், பெரியவர்னு மொத்தம் 6 பேர். ஓம் பிரகாஷ் சாகல, ஆனால் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு. தப்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா மீரா, ஆரவோட தங்கச்சி, அப்புறம் அண்ணனோட குட்டி பையன் ஒருத்தன். அடுத்த சீனில் மீரா கிட்ட என்கொயரி நடக்குது. ஹீரோ, டிஜிபி, எஸ்பின்னு எல்லாரும் இருக்காங்க. லண்டனில் இருந்த மீராவோட ஹஸ்பண்டும் வந்துட்டாரு போல். மீராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நைட் என்ன நடந்திருக்குன்னா, மீரா பாத்ரூமில் இருந்தப்ப பெட்ரூம் கதவை யாரோ திறக்க ட்ரை பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. வெளியே வந்து பார்த்தப்ப எந்த சத்தமும் கேட்கல. தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து அலறல் சத்தம் கேட்கவும் கதவை திறந்து பார்த்துருக்காங்க. ஆரவோட அப்பா கழுத்தில் வெட்டப்பட்ட நிலையில் ரூமுக்கு வெளியில் வந்து விழுந்திருக்காரு. மீரா ஷாக் ஆகி அவர் கிட்ட போனப்ப ஆரவ் கையில் கத்தியோட ரூம்குள்ளேருந்து வெளியே வந்திருக்காரு. மீரா பயந்து போய் 2 ஸ்டெப் பேக்கில் போயிருக்காங்க. பொறுமையாக இரு ஆரவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓம் பிரகாஷ் கீழேருந்து மேலே வந்திருக்காரு. ஆரவ் கத்தியோட ஓடி வரவும் மீரா பயந்து போய் விலகியிருக்காங்க. ஆரவ் ஓம் பிரகாஷை சர மாதிரியாக வெட்டியிருக்காரு. அந்த ரத்தம் தான் செவுத்துலையும் மீரா மேலேயும் பட்டிருக்கு. மிரண்டு போன மீரா வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தப்ப தங்கச்சி வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மீரா தங்கச்சியை கூட்டிட்டு டிவி ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் அண்ணனோட குட்டி பையன் இருந்திருக்கான். அப்போ ஸ்விம்மிங் பூலில் யாரோ விழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. நீ இங்கே இரு, நான் செக்யூரிட்டி ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மீரா வெளியே வந்தப்ப ஆரவோட பாடி ஸ்விம்மிங் பூலில் கிடந்திருக்கு. அந்த அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் மீரா செக்யூரிட்டி ரூமுக்கு போனப்போ தான் ஹீரோ வந்திருக்காரு. ஸோ ஆரவ் தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டதா சொல்லி இப்போ மீரா அழுகிறாங்க. அடுத்த சீனில் டிஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸில் மீட்டிங் நடக்குது. ஃபாரன்சிக் டாக்டர் கொலை நடந்த விதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கில்லர் ஒரு வெறியோட ஃபோர்ஸாக எல்லாரையுமே வெட்டியிருக்கான். ஆரவ் ஸ்விம்மிங் பூலில் விழுந்ததில் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி இறந்திருக்காரு. ஸ்விம்மிங் பூலில் கிடந்த பெரிய கத்தி தான் மர்டர் வெப்பன். ஆரவோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கத்தியில் இருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. தண்ணியில் விழுந்தனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆரவ் ட்ரக் அடிக்ட்டுங்கிறதையும் அன்றைக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணதையும் டிஜிபி கிட்ட எஸ்ஐ சொல்கிறாரு. ஆரவோட நாசல் பேசேஜில் ஒயிட் பவுடர் ரெசிடியூ கிடச்சிருக்கு. அது என்னென்னு டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அது கோகேனாக இருக்கலான்னு டாக்டர் கெஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு பார்த்தா ஆரவ் தான் கில்லர்னு டிஜிபியும் எஸ்பியும் முடிவுக்கு வராங்க. ஆனால் ஹீரோக்கு எங்கேயோ இருக்குது. விக்டிம்ஸ் எல்லாருமே பெட்லையும் சேர்லையும் இறந்து கிடந்திருக்காங்க. யாருமே எதிர்த்து ஃபைட் பண்ண மாதிரியே தெரில. அப்படின்னா மொத்த ஃபேமிலிக்கும் ட்ரக்ஸ் கொடுத்து மயக்கமாக்கியிருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்த ஆரவால் இப்படி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனால தான் ஹீரோக்கு ஆரவ் கில்லர் இல்லைன்னு தோணுது. கொலை எப்படி நடக்க போகுதுங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக தான் முதல் நாள் தண்ணியில் எதையோ கலந்து காக்கா கூட்டத்தை சாகடிச்சிருக்காங்க. பன்னியோட தலையை வெட்டி போட்டிருக்காங்க. அந்த தண்ணியை சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் அது கண்டாமினேட் ஆனதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் குளோனசேப்பம் அப்படிங்கிற மருந்தோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. அது ஆங்ஸைட்டி, பேனிக் டிஸார்டருக்காக சாப்பிட்ற மருந்து. குளோனசேப்பமோட ட்ரேஸு விக்டிம்ஸோட பாடிலையும் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கன்னு டாக்டர் கிட்ட டிஜிபி சொல்கிறாரு. ஸோ ஹீரோ இப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டனால டிஜிபினால் ப்ரெஸ் கிட்ட எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஓம் பிரகாஷ்க்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் இன்னும் பேசுகிற அளவுக்கு ரெக்கவர் ஆகலை. அதனால் உமேஷ் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அன்றைக்கி எப்படி நான் அசந்து தூங்கினேன்னு எனக்கே தெரிலன்னு உமேஷ் சொல்கிறாரு. ஈவினிங் 6 மணிக்கு மேலே சர்வன்ட்ஸ் எல்லாருமே சைன் போட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அடுத்து ஓம் பிரகாஷ் வழக்கம் போல் ஃபார்ம் ஹவுஸை சுற்றி ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அந்த கேப்பில் உமேஷ் டின்னர் சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அசந்து தூங்கிட்டாரு. இவருக்கு எந்த சத்தமும் கேட்கல, நடந்த எதையும் இவர் பார்க்கவும் இல்லை. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறப்ப அங்கே கான்ஸ்டபிள் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்சு சஸ்பெக்ட்ஸ் அடிச்சிட்ருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்க, எஸ்பி சார் தான் அடித்து கன்ஃபெஷன் வாங்க சொன்னதாக கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இந்த சஸ்பெக்ட்ஸ் கிட்ட ஹீரோ ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா ஆரவோட பிளான் என்னன்னு தெரிஞ்சு கொலை நடக்காமல் தடுத்துருக்கலான்னு எஸ்பி நினைக்கிறாரு. இப்போ எஸ்பி அங்கே வந்து அவர் பங்குக்கு சஸ்பெக்ட்ஸ் அடிக்கிறாரு. இது என்னோட ஸ்டேஷன், நீங்கள் பண்ணுறது தப்பு சார்னு ஹீரோ சொல்லவும், இது ஸ்டேஷன் உன்னோட தான் இருக்கலாம், இந்த டிஸ்ட்ரிக்டே ஏன் கண்ட்ரோலில் இருக்குன்னு எஸ்பி திமிரா சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஃபாரன்சிக் லேபுக்கு போகிறாரு. மீராவோட அண்ணன் லாஸ்ட்டாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்காரு. அதுலேருந்து டேட்டாவை ஃபாரன்சிக் டீம் ரிட்ரைவ் பண்ணிக்காங்க. கம்பெனி சம்மந்தமாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் பார்த்துருக்காரு. ஐஎன்பின்னு ஒரு கம்பெனிக்கு 2000 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரிய வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹீரோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாரு. பன்சால் ஃபேமிலியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு ஹீரோ ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்ச சஸ்பெக்ட்ஸை காண்டாக்ட் பண்ண நம்பர் பன்சால் ஃபேமிலியோட கம்பெனி பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆரவோட ரூமில் கிடைச்ச ஃபோனில் தான் அந்த சிம் கார்டும் இருந்திருக்கு.
நம்பர் ஆரவோட தான் இருந்தாலும் அதுலேருந்து பேசினது ஆரவ் தானான்னு தெரில. அடுத்து ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப டிவி நியூஸை பார்க்குறாரு. ராஜேஷ் ஆரவோட தங்கச்சி கிட்ட இன்டர்வியூ எடுத்திருப்பார் போல. அவரோட நியூஸ் சேனலில் அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. பன்சால் ஃபேமிலி கொலைகேஸில் போலீஸ் சரியாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிற மாதிரி ராஜேஷ் பேசி முடிக்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வெளியில் ஸ்லம் ஏரியாவை சேர்ந்த மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 2 சஸ்பெக்ட்ஸை எஸ்பி அடித்து டார்ச்சர் பண்ணதில் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல். இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னு சொல்லி ஸ்லம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அந்த லாயர் எஸ்பிக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்து டிஜிபிக்கு டென்ஷன் ஏறுது. உங்களுக்கு தேவையானதை சஸ்பெக்ட்ஸை சொல்ல வைக்கணும்னு நினைக்காதீங்கன்னு எஸ்பியை திட்டுறாரு. விக்டிம்ஸோட பாடியில் குளோரோசைப்பம் கலந்துருக்குன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டின்னரில் வச்ச ஸ்வீட்டில் தான் யாரோ மருந்து மிக்ஸ் பண்ணிக்காங்க. அவங்கவுங்க பாடியை பொறுத்து மருந்து இம்பேக்ட் ஆயிருக்கு. மீரா, தங்கச்சி ஓம் பிரகாஷ் இந்த 3 பேரோட உடம்புல குளோரோசைப்பம் இல்லை. ஏன்னா தங்கச்சிக்கு மில்க் ஸ்வீட்டு அலர்ஜி. ஓம் பிரகாஷ் ரவுண்ட்ஸ் போனனால அவர் டின்னர் சாப்பிட்றதுக்கு இன்னுமே டைம் இருந்திருக்கு. மீரா டின்னர் சாப்பிட்டாலுமே ஸ்வீட்டை மட்டும் சாப்பிடாம இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மீரா கிட்ட ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு. ஓம் பிரகாஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதனால தங்கச்சி கிட்ட பேசி பார்க்கணுன்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ராஜேஷோட நியூஸ் சேனல் ஆஃபீஸ்க்கு போய் தங்கச்சி கிட்ட விசாரிக்கிறாரு. இவங்க இப்போ ராஜேஷோட பாதுகாப்பில் தான் இருக்காங்க போல். ஏன்னா ராஜேஷ் தங்கச்சிக்கு சித்தப்பா முறை தானே. ஒரு ட்ரக் அடிக்ட்டுங்கிறது உண்மைதான். அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரூமில் வச்சு லாக் பண்ணிக்காங்க. அடிக்ஷனை சடனாக ஸ்டாப் பண்ணனால அவர் அப்பப்போ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தப்போ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணதும் அதனால தான். ஆனால் எல்லாரையும் கொலை பண்ணுற அளவுக்கு போவார்னு தங்கச்சியால் நம்பவே முடியல. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் கூட நார்மலாக என் கூட டிவி ரூமில் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளாண்டதை தங்கச்சி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஓம் பிரகாஷ் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே வந்திருக்காரு. என்ன விஷயம்னு தங்கச்சி கேட்டப்ப பேக் டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மற்ற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓம் பிரகாஷ் போயிருக்காரு. அவர் போன கொஞ்ச நேரத்துலையே ரூமை விட்டு வெளியே போயிருக்காரு. தங்கச்சி ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீடியோ கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா மாடியில் ஏதோ அலறல் சத்தம் கேட்கவும் தான் தங்கச்சி வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஓம் பிரகாஷ் வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறத பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு தங்கச்சி கேட்டதை கூட ஓம் பிரகாஷ் கவனிக்கலை. அப்போ தான் ஓம் பிரகாஷை வெட்டியிருக்காரு. அதை பார்த்து மீரா ஷாக் ஆகி கீழே ஓடி வந்திருக்காங்க. தங்கச்சியை கூட்டிகிட்டு டிவி ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் யாரோ விழுகிற சத்தம் கேட்டிருக்கு. இவ்வளோ தான் தங்கச்சிக்கு தெரிஞ்ச விஷயம். இது மீரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகுது. பன்சால் ஃபேமிலிக்கு எதிரியாக இருந்த ராஜேஷ் கூடவே தங்கச்சி இருக்கிறது ஹீரோக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ தங்கச்சி ஒரு புது இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. மீரா தன்னோட பையன் இறந்ததுக்கப்புறம் கம்பெனியோட சொத்தை வச்சு நிறைய லோன் வாங்கியிருக்காங்க. கம்பெனி பிஸ்னஸ் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பையன் இறந்ததுக்கப்புறம் மீராவோட மென்டல் கண்டிஷன் நார்மலாக தான் இருக்கான்னு தங்கச்சிக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. அதனால் இப்போ மீரா கூட இருக்கிறத விட ராஜேஷ் கூட இருக்கிறது சேஃப்னு தங்கச்சிக்கு தோணுது. பன்சால் ஃபேமிலிக்கு வேறு யாராலலாம் டேஞ்சர்னு ஹீரோ கேட்க லேடி சாமியாரோட பேரை தங்கச்சி சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணமாக இருக்குமோன்னு தங்கச்சிக்கு தோணுது. ஏன்னா அந்த லேடி சாமியார் ஆரவோட அடிக்ஷனை சரி பண்ணுறதா சொல்லி அடிக்கடி தனியாக கூப்பிட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஆரவோட சிம் கார்டை அவங்க கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி கூட இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் இறந்து போன 6 பேருக்கும் ஃபியூனரல் நடக்குது. அடுத்து லேடி சாமியாரை ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஃபார்ம் ஹவுஸில் எல்லாரும் கடைசியாக சாப்பிட்ட ஸ்வீட்டு லேடி சாமியார் கொடுத்து அனுப்பின பிரசாதம் தான். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பிரசாதம் அனுப்பி வைக்கிறது வழக்கம் போல். அந்த பிரசாதத்தில் மருந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு ஹீரோ சொல்லவும் அதை நான் பண்ணலன்னு லேடி சாமியார் சொல்கிறாங்க. ஹீரோ எது கேட்டாலுமே சொற்பொழிவு கொடுக்குற மாதிரியே தத்துவம் தான் பேசுகிறாங்களே தவிர ஒழுங்காக பதில் சொல்லலை. இவங்க ரியலா இல்லை ஃபேக் சாமியாரான்னு ஹீரோக்கே சந்தேகம் வருது. ஆனால் ஹீரோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறதையும் நைட்டு தூக்கமே வராமல் கஷ்டப்படுறதையுமே லேடி சாமியார் கரெக்டாக சொல்கிறாங்க. உண்மையை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக ஹீரோ மீராவோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாரு. இவர் ஒரு பீடியாட்ரிக் டாக்டரு. லண்டனில் இருந்தனால பையனோட டெத் ஆனிவர்சரிக்கு இவரால் வர முடியல. உங்கள் பையன் எப்படி இறந்தான்னு ஹீரோ கேட்க பையனுக்கு மூச்சு விடுறதுல ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் மீரா பையனை ட்ரீட்மெண்ட்காக லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அவனை காப்பாற்ற முடியலன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இங்கே நடந்த சம்பவத்தில் உங்கள் கருத்து என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆரவ் தான் கொலை பண்ணதா மீரா சொல்கிறனால இவரும் அதையே நம்புகிறாரு. அது மட்டும் இல்லை, மீராவோட அப்பா பெரியவர்னு எல்லாருமே ஆரவை தனி ரூமில் அடைச்சி வச்சது இவருக்கும் தெரியும். இந்த ஃபேமிலி கூடலாம் குப்பை கொட்ட முடியாதுன்னு தான் இவரே மீராவை பிரிஞ்சு லண்டனில் செட்டில் ஆயிருக்காரு. இப்போ ஹஸ்பண்டு ஃபோனில் யார்கிட்டயோ குளோனோசைப்பம் மருந்து வாங்கிட்டு சொல்கிறாரு. எதுக்காக அந்த மருந்துன்னு ஹீரோ கேட்க மீராக்காகன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஏன்னா பையன் இறந்ததுலேருந்தே மீராக்கு ஆங்ஸைட்டி இன்சோம்னியா ப்ராப்ளம் டெவலப் ஆயிருக்கு. அதனால ஹஸ்பண்ட் தான் ரெகுலராக அந்த மருந்து மீராக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. பையன் இறந்ததுலேருந்தே மீரா பழைய மாதிரி இல்லைன்னு ஹஸ்பண்ட் வருத்தமாக சொல்கிறாரு.
இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பால்கனிலேருந்து மீரா நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்க்குற மெய்டு கிட்ட லேடி சாமியாரை பற்றி விசாரிக்கிறாரு. பெரியவர் பல வருஷமாகவே லேடி சாமியாரோட பக்தராக தான் இருந்திருக்காரு. மீராவோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த ஃபேமிலியுமே எல்லாருமே காவி ட்ரெஸ் போடுறது, விரதம் இருக்கிறது, மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மொத்த குடும்பமே லேடி சாமியாருக்கு தீவிரமான ஃபாலோவர்ஸாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஃபார்ம் ஹவுஸில் டூல் ஷெட்டுக்கு மேலே இருக்கிற கேமராவை ஹீரோ ரிமோட்டை ஆக்டிவேட் பண்ண சொன்னார்ல, அந்த கேமராவில் கொலை நடந்த நைட்டு ரெக்கார்டான ஃபூட்டேஜை அனுப்ப சொல்லி சிசிடிவி கம்பெனிக்கு ஹீரோ மெயில் அனுப்பியிருப்பார் போல். அந்த ஃபுட்டேஜ் இப்போ ஹீரோக்கு கிடைக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு லீடும் கிடைக்குது. அடுத்த சீனில் ஹீரோ, எஸ்பி, டிஜிபி, டாக்டர்னு எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க. கொலைகள் எந்த ஆர்டரில் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குன்னு தன்னோட தியரியை டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் பெரியவர். அவரோட தலையில் ரிப்பீட்டடாக வெப்பனை வச்சு அடித்ததில் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி இறந்திருக்காரு. தோட்டத்தில் யூஸ் பண்ண டூலுங்கிறனால பெரியவரோட ஸ்கின்ல கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு தான் பெரியவர் ஃபஸ்ட்டு விக்டிம்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொலை நடந்த அப்ராக்சிமேட் டைம் 10 மணி. அடுத்த விக்டிம் மீராவோட அப்பா. தலையில் அடித்தும் கழுத்து அறுத்தும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து மேலே இருக்கிற மீராவோட ரூமில் டோர் ஹேண்டில் ரத்தக்கரை இருக்குது. ஸோ மீரா சொன்ன மாதிரி அவங்க பாத்ரூமில் இருந்தப்ப யாரோ பெட்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸு, சர்வன்ட்ஸ்னு எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே டோர் ஹேண்டில் இருக்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியல. மீராவோட ரூமை திறக்க முடியாத கில்லர் அடுத்து அண்ணனோட ரூமுக்கு போயிருக்கான். ஏற்கனவே அன்கான்ஷியஸாக இருந்தனால பெருசாக ஸ்ட்ரகிளே நடக்கலை. அண்ணனோட கழுத்தை ரிப்பீட்டடாக அறுத்து கொலை பண்ணியிருக்கான். லேப்டாப்பில் அவரோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி 10:15ன்னு காட்டுது. கில்லர் அண்ணனை கொலை பண்ணிவிட்டு ஆரவோட பேரண்ட்ஸ் ரூமுக்கு போயிருக்கான். அங்கே பெட்டில் படுத்திருந்த அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறப்ப அவங்க கண் முழிச்சிருக்காங்க. அப்போ நடந்த ஸ்ட்ரகிளில் பெட்லேருந்து அம்மா கீழே விழுந்திருக்காங்க. அப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த ஆரவோட அப்பா அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. கில்லர் அப்பாவோட கழுத்துலேயே வெட்டியிருக்கான். ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கழுத்தை பிடிச்சிக்கிட்டே அப்பா வெளியே வந்தப்போ தான் மீரா தன்னோட ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்பா தரையில் விழுந்து இறந்து போயிட்டாரு. அடுத்து ரூம்லேருந்து ஆறு வெளியே வந்திருக்காரு. அவரோட கையில் பெரிய கத்தி இருந்ததை மீரா பார்த்துருக்காங்க. அவர் மீராவை நோக்கி ஓடி வந்தப்போ தான் ஓம் பிரகாஷ் கீழேருந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்திருக்காரு. மீராவை காப்பாற்ற ட்ரை பண்ணனால ஆரவ் அவரை அட்டாக் பண்ணிக்கான். அவரோட ரத்தம் தான் செவுத்துலையும் மீரா மேலேயும் தெரிச்சிருக்கு. ஆரவுக்கும் ஓம் பிரகாஷ்க்கும் நடந்த ஸ்ட்ரகிளில் ஓம் பிரகாஷ் ஆரவை தள்ளி விட்டுருக்காரு. அந்த ஃபோர்ஸில் ஆரவ் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்து இறந்து போயிருக்காரு. விக்டிம்ஸை மயக்கமாக்கி அவங்களோட முகத்தை கவர் பண்ணிட்டு கொலை பண்ணது தான் கில்லர் ஃபாலோ பண்ண மெத்தடு. தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே கொலை பண்ணுறது ஆரவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்களோட முகத்தை கவர் பண்ணிட்டு கொலை பண்ணியிருக்கணும்னு டாக்டர் கெஸ் பண்ணுறாங்க. டூல் ஷெட்டில் இருந்த அந்த பெரிய கத்தி எப்படி ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போச்சுன்னு யாருக்குமே தெரில. டூல் ஷெட் கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோ அதை காட்டுறாரு. கொலை நடந்த டைமுக்கு முன்னாடி டூல் ஷெட்டை நோக்கி போனது 2 பேர் தான். ஒன்று ஓம் பிரகாஷ் வழக்கம் போல் வீடை சுற்றி ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. இன்னொரு ஆள் மீரா. டூல் ஷெட்டை நோக்கி போகிறப்ப அவங்க நர்வஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த 5 நிமிஷம் மீரா பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. அவங்க டூல் ஷெட்டுக்கிட்ட போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில. திரும்பி போகிறப்ப அவங்களோட ஷாலை உடம்பை சுற்றி கவர் பண்ணி கையையும் ஷால்குள்ளே வச்சுட்டே போயிருக்காங்க. ஸோ மீரா எதையும் மறைச்சு கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த பெரிய கத்தியாக கூட இருக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதாவது ஹீரோவோட தியரி படி கில்லர் ஆரவ் இல்லை மீரா. ஆனால் இந்த தியரியை டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மீராவும் தங்கச்சியும் டிவி ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஆரவ் ஸ்விம்மிங் பூல்லே விழுந்தாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எல்லாரையும் மீரா கொலை பண்ணுறத ஆரவ் பார்த்துருக்காரு. அவங்கள நோக்கி ஆரவ் கோமா ஓடி வந்தப்ப சத்தம் கேட்டு ஓம் பிரகாஷ் மேலே வந்திருக்காரு. மீராவை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மேலே வெட்டு விழுந்திருக்கு. ஓம் பிரகாஷ் ஆரவை தள்ளி விட்டதில் ஆரவ் ஸ்விம்மிங் பூலில் விழுந்திருக்காரு. ஸோ மீராவை கில்லராக வச்சு க்ரைம் சீனை அனலைஸ் பண்ணாலும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் மீரா ஏன் தங்கச்சியையும் அண்ணனோட குட்டி பையனையும் மட்டும் விட்டு வைக்கணும்னு எஸ்பிக்கு டவுட் வருது. எல்லாரையும் கொலை பண்ணிட்டா மீரா மேலே மட்டும்தானே சந்தேகம் வரும். அதனால தான் 2 பேரை மட்டும் உயிரோட விட்டுருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இவர் ஏன் மீரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறார்னா, ஸ்வீட்டில் மிக்ஸ் ஆகிருந்த குளோரோசைப்பம் மருந்தை யூஸ் பண்ணுற ஒரே ஆள் மீரா மட்டும்தான். ஆனால் இன்னுமே 2 விஷயம் கிளியராக தெரியல. சிம் கார்டை ஆரவோட பேரில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணது யார்? அந்த நைட்டு ஆரவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது யார்? மீராக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு டிஜிபி கேட்குறாரு. அதுக்கும் ஹீரோ ஒரு தியரி வச்சுருக்காரு. கொலை நடந்த நைட்டு அண்ணன் கடைசியாக லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஐஎன்பிங்கிற ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நிறைய தடவை அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது ஒரு ஷெல் கம்பெனி. அதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்காக சும்மா பேருக்கு நடத்துகிற கம்பெனி தான் அந்த ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க.
போன வருஷம் பையன் இறந்ததுக்கப்புறம் மீரா லேடி சாமியாரோட பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்காக 2000 கோடி வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. லேடி சாமியாரும் மீராவும் சேர்ந்து போட்ட பிளானில் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒரு கேஸில் இத்தனை ஆங்கிள் இருக்கிறதுனால டிஜிபியால் முடிவுக்கு வர முடியல. ஒரு பக்கம் ட்ரக் அடிக்ட் ஆரவ், இன்னொரு பக்கம் பையனை இழந்த மீராவும் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிற லேடி சாமியாரோ. மீரா கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ்க்கு சாலிடான எவிடன்ஸோட வாங்கன்னு ஹீரோ கிட்ட டிஜிபி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ மீராவை மீட் பண்ணுறாரு. கொலை நடந்த நைட்டு மீரா டூல் ஷெட் பக்கம் போனதை பற்றி இது வரைக்கும் போலீஸ்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அது ஏன்னு ஹீரோ கேட்குறாரு. தான் ஸ்மோக் பண்ணுறதுக்காக போனதா மீரா சொல்கிறாங்க. இதை நம்புறதா வேண்டாமான்னு ஹீரோக்கு தெரில. சரி, ஆரவையும் ரூம்லேயே அடைச்சி வச்சுருந்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆரவை அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக 3 தடவை ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் விட்டுருக்காங்க போல். ட்ரக்ஸால் ஒரு தடவை கோமா ஸ்டேஜ் வரைக்கும் ஆரவ் போயிருக்காரு. அதுக்கப்புறம் லேடி சாமியா தான் மெடிடேஷன் மூலமாக ஆரவை கொஞ்சம் அமைதியாக்கியிருக்காங்க. அப்படி இருந்து ஆரவ் கொலை பண்ணிட்டானேன்னு ஹீரோ போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. இறந்தவங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, வாழ்கிறவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் அப்படின்னு மீரா விரக்தியாக பேசுகிறாங்க. ஹீரோ அடுத்து பிரபாத் மந்தன் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் பிஏ கிட்ட பேசுகிறாரு. ஐஎன்பிங்கிற ஷெல் கம்பெனி பூனேல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஆனால் அதோட ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபேக்காக இருக்கு. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பன்சால் ஃபேமிலி தான். அந்த கம்பெனியோட பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அந்த இடங்களில் தான் லேடி சாமியார் ஆஷ்ரம், ஹோட்டல், ரிசார்ட்னு நடத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி ஹீரோ கேட்குறாரு. ஆனால் பிஏ மீராவை பற்றியும் லேடி சாமியாரை பற்றியும் பெருமையாக தான் பேசுகிறாரு. மீராவோட பையன் எப்படி இறந்தான்னு ஹீரோ கேட்குறாரு. அவன் ஒரு வீக்கான பையன். மீராவோட ஹஸ்பண்ட் லண்டனில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருந்துமே அவனை காப்பாற்ற முடியலைன்னு பிஏ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோக்கு பையனோட டீட்டெயில்ஸு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாமே கிடைக்குது. பையன் ஸ்விம்மிங் காம்படிஷனில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கான் போல். அதெல்லாம் டாக்டர் கிட்ட ஹீரோ காமிச்சு ஒப்பீனியன் கேட்குறாரு. பையனுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் இருந்ததாகவும் அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவாக டெவலப் ஆனதாகவும் ரிப்போர்ட்டில் இருக்குது. கொஞ்ச நாள்லேயே உயிர் போகிற அளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் மோசமானதான்னு ஹீரோக்கு தெரில. அதை பற்றி டாக்டர் கிட்ட கேட்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. ஆனால் டாக்டர் பேச டைம் இல்லைன்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ மீரா தான் கில்லர்னு ஒரு தியரி சொன்னனால டாக்டரும் அவங்க டீமும் மறுபடியும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ ஹீரோ பையனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்திருக்கனால இன்னொரு தியரியான்னு டாக்டர் டென்ஷன் ஆகுறாங்க. என் வேலையை ப்ராப்பராக பண்ணாதான் எனக்கு தூக்கமே வரும், டைம் கிடைக்கும் போது இந்த ரிப்போர்ட்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோ வர சொல்லி டாக்டர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதனால் ஹீரோ டாக்டரோட வீட்டுக்கு போகிறாரு. பையனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை டாக்டர் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டாங்க. ஒருத்தரோட இம்யூன் சிஸ்டமை பொறுத்தும் அவங்க எடுத்துக்கிற மெடிக்கேஷனை பொறுத்தும் தான் இன்ஃபெக்ஷனோட பாதிப்பும் இருக்கும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு வாரத்தில் உயிர் போகுமான்னு ஹீரோ கேட்குறாரு. பையனுக்கு 15-20 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததாகவும் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதாகவும் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. அதை வச்சு பார்த்தா ஒரு வாரத்தில் சாகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பையன் ஒரு ஸ்விம்மிங் சாம்பியனாக இருந்திருக்கான். ஸ்கூலில் கொடுத்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லேயுமே பையனோட ஹெல்த் நார்மல்னு தான் இருக்குது. மீரா லண்டனுக்கு பையனை கூட்டிகிட்டு போன டைமில் பையன் நெபுலைசர் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை டாக்டர் கிட்ட ஹீரோ காமிக்கிறாரு. நெபுலைசர் சுவாசிக்க கஷ்டப்படுறவங்க யூஸ் பண்ணுறது, அப்படின்னா பையனோட லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஸ்லம் ஏரியாவுக்கு போனப்போ அங்கே சில பசங்க உடம்பு சரியில்லாமல் இதே மாதிரி நெபுலைசர் போட்டுட்டு படுத்திருந்தாங்க. பையனோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டு ஜான் 24. பையன் நெபுலைசர் போட்டிருக்கிற ஃபோட்டோவை எடுத்த டேட்டு ஜான் 28. பையன் இறந்தது ஜான் 31. நல்லா இருந்த பையனுக்கு சடனாக எப்படி லங்ஸ் அஃபெக்ட் ஆகி ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து இறந்து போயிருப்பான்ற ஒரு கேள்வி வருது. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸே ஃபேக்குன்னு டாக்டருக்கு தோணுது. பன்சால் ஃபேமிலி எதையோ மறைச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிங்கன்னு ஹீரோ கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஸ்லம் ஏரியாவுக்கு போய் லாயரை மீட் பண்ணுறாரு. இன்றைக்கி யாரை கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் டார்ச்சர் பண்ண போகிறீங்கன்னு லாயர் கோவப்படுறாங்க. ஆனால் ஹீரோ யாரையும் டார்ச்சர் பண்ணலன்னு தெரிஞ்சதும் லாயர் அமைதியாகிறாங்க. ஸ்லம்மில் இருக்கிற பசங்களுக்குலாம் என்ன ஹெல்த் இஷ்யூன்னு ஹீரோ கேட்குறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டிசாஸ்டரை பற்றி லாயர் சொல்கிறாங்க. போன வருஷம் ஜான் 26 லாயர் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே நிறைய மக்கள் எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில் அழுதுட்டுருக்கதை பார்த்துருக்காங்க. அவங்க பசங்களுக்கு ஸ்கூலில் சடனாக வாமிட்டு, இருமல், தலைவலின்னு வந்திருக்கு. அப்படி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறப்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக லாயர் இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் மட்டும் பாதாள சாக்கடைக்கான மேன்ஹோல் இருந்திருக்கு. ட்ரைனேஜ் லைனுக்கு மேலே ஸ்கூல் கட்டுறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. இந்த மொத்த ஸ்லம்முமே பெர்மிஷன் இல்லாமல் தான் இருக்குது, ஏழைங்களுக்கு என்னைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு லாயர் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்றைக்கி ரிப்பப்ளிக் டேங்கிறனால ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கிளாஸ் ரூமில் கையில் ஃப்ளாகை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க.
அப்போ மேன்ஹோல் வழியாக ஏதோ ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. ஸ்மெல் வர்றது வழக்கமானதான், ஆனால் அன்றைக்கி ஒரு பாய்சன் கேஸும் வந்திருக்கு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் மூச்சு விட முடியாமல் சுருண்டு விழுந்திருக்காங்க. அதில் 9 பசங்க இறந்து போயிட்டாங்க. மற்ற எல்லாருக்குமே உடல்நிலை பாதித்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்லம்முக்கு பக்கத்தில் இருக்கிற பாலிஸ்ட்ரின் ஃபேக்ட்ரி. அது ரப்பர் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. அங்கேருந்து தான் பாய்சன் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களால் முடிஞ்சால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட லாயர் சொல்கிறாங்க. யாருமே இந்த கேஸை ஃபைல் பண்ணலையான்னு ஹீரோ கேட்குறாரு. யார் மேலே கேஸ் போடுறது? அது ஒரு கொரியன் கம்பெனின்னு சில பேர் சொல்கிறாங்க. மேனேஜர் எங்கேயோ ஓடிட்டாரு, ஒர்க்கர்ஸ்க்கு எதுவுமே தெரில, ஓனர் யாருன்னே தெரியாமல் எப்படி கேஸ் போடுறது அப்படின்னு லாயர் கேட்குறாங்க. அத்தனை பசங்க இறந்து போயும் அதை பற்றி ஒரு நியூஸ் கூட வெளியே வரல, ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலை. இது ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்கு. இந்த பிரச்சனையை பெருசாக்குனா ஸ்லம்மில் இருக்கிற வீடு எல்லாமே புல்டோசர் வச்சு இடித்து எல்லாரையும் துரத்திடுவாங்கன்னு பயந்து தான் மக்களும் அமைதியாயிட்டாங்கன்னு லாயர் சொல்கிறாங்க. ஸ்கூலில் இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி 26. மீராவோட பையன் இறந்து போனது ஜனவரி 30ன்னு ஹீரோ சொன்னதும் அந்த பையனும் மீராவும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்கன்னு லாயர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரிப்பப்ளிக் டேக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்ததே மீரா தான். நடந்த எல்லாத்துக்கும் அவங்களும் ஒரு விட்னஸ் தான். ஆனால் அவங்களோட நியூஸ் பேப்பர்லேயே உண்மை வெளியே வரலன்னு லாயர் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸு, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வேணும்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அது எல்லாமே லாயர் கிட்டே இருக்குது. அன்றைக்கி நடந்ததை இந்த மக்கள் மறக்கவே இல்லை. இறந்த பசங்களை ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. ஸ்லம் மாதிரியே அந்த சுடுகாடும் இல்லீகல் தான் லாயர் சொல்கிறாங்க. ஹீரோ அந்த ஃபேக்ட்ரியை போய் பார்க்குறாரு. அங்கே இப்போ எந்த ஒர்க்கும் நடக்கலை. ஒரு சிம்னிக்குள்ளே எரிஞ்சு கிடக்கிற குப்பையை செக் பண்ணுறப்ப பாதி எரிஞ்சு போன ஒரு டாக்குமெண்ட்டு ஹீரோக்கு கிடைக்கிது. அதில் ஒரு கொரியன் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் இருக்கிற அந்த ஷெல் கம்பெனியோட டீட்டெயில்ஸையும் ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த இல்லீகல் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதும் பன்சால் ஃபேமிலி தான்னு தெரிய வருது. ஹீரோ உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் தான் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே டிஜிபி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. மீரா கிட்டேருந்து உண்மையை வர வைங்கன்னு டிஜிபி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ மீராவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. லேடி சாமியார் தயார் பண்ண ஸ்வீட்டை மீராவோட டிரைவர் தான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. தங்கச்சிக்கு அலர்ஜி இருக்கனால ஸ்வீட் சாப்பிடல. ஓம் பிரகாஷ் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு இருந்திருக்காரு. ஸ்வீட்டை சாப்பிடாத ஒரே ஆள் மீரா தான். குளோனசேப்பம் மருந்துக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிற ஒரே ஆளும் மீரா தான். நைட்டு 9:30க்கு டூல் ஷெட் பக்கம் போனதும் மீரா தான். ஃபார்ம் ஹவுஸில் கொலைகள் நடந்த டைமில் மீரா ரூமை லாக் பண்ணிவிட்டு மெடிடேஷனில் இருந்ததாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப ஹீரோக்கு மீரா மேலே சந்தேகமாக இருக்கு. ஆனால் மீரா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் வச்சுருக்காங்க. தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் படி ஈவினிங் ஆர்எஃப் சந்தோஷமாக வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்காரு. அப்புறம் எப்படி ஆர்எஃப் சடனாக வயலண்ட் ஆகி கொலை பண்ணியிருப்பாரு? டூல் ஷெட்டில் இருந்த பெரிய கத்தி ஆர்எஃப் கைக்கு எப்படி போச்சு? இந்த கேள்விகளுக்கு மீராக்கே பதில் தரல. போன வருஷம் ஜனவரி 26 ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை பற்றி ஹீரோ கேட்குறாரு. அந்த ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் காட்டுறாரு. உங்ககிட்ட பணம், ஃபார்ம் ஹவுஸு, ப்ரைவேட் ஜெட்டுன்னு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஏழையோட பையனும் உங்கள் பையனும் ஒரே காற்றை தான் சுவாசிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. தன்னோட பையன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ளாக் கொடுக்க ஆசைப்பட்டனால ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனதாக மீரா சொல்கிறாங்க. ஹீரோவோட தியரி படி மீராவோட மோட்டிவ் என்னன்னா தன்னோட பையன் சாவுக்கு பழி வாங்குறது. ஏன்னா பன்சால் ஃபேமிலி ரன் பண்ண இல்லீகல் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் பாய்சன் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. தன்னோட சொந்த ஃபேமிலி, கம்பெனி, பணம் எல்லாத்தையுமே மீரா வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சியில் தான் மீரா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே லேடி சாமியாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பையனோட டெத் ஆனிவர்சரி அன்னைக்கே எல்லாத்துக்கும் முடிவு கட்டியிருக்காங்க. ஹீரோ இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சதுமே மீரா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி? நாங்கள் தான் பல குடும்பத்தை வாழ வைக்கிறோம், நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறோம், எங்கள் சாக்ரிஃபைஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு மீரா சொல்கிறாங்க. ஹீரோ மீராவோட ஹஸ்பண்டை பார்த்து, நீங்கள் ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு எல்லாமே தெரியும்லன்னு சொல்கிறாரு. இங்கே நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. நீங்கள்னாச்சும் உங்கள் பையனுக்கு கரெக்டான மெடிக்கேஷனை கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணீங்க, ஆனால் அந்த மக்களுக்கு அவங்க பிள்ளைங்க எதுக்காக இறந்தாங்கன்னு கூட தெரிலன்னு ஹீரோ கத்துறாரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மீராவும் ஹஸ்பண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸை ஹீரோ எடுத்து வைக்கிறப்ப ஒரு ஃபோட்டோவை உத்து பார்க்குறாரு. ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அடுத்து டிஜிபியோட வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஹீரோ, எஸ்பி, லேடி சாமியார், ராஜேஷ்னி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ராஜேஷ் தான் டிஜிபி கிட்ட சொல்லி மீராவை கார்னர் பண்ணுறதாகவும் அது மூலமாக சொத்தெல்லாம் ராஜேஷ் அடைய நினைக்கிறதாகவும் லேடி சாமியார் சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி லேடி சாமியார் மீராவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொத்தெல்லாம் அடைய நினைக்கிறாங்கன்னு ராஜேஷ் சந்தேகப்படுறாரு. உண்மையான கில்லர் யாருன்னு தெரியாதனால தான் இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. கேஸை சிம்பிளாக ஆர்எஃப் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமேன்னு எஸ்பி சொல்கிறாரு. ஏன்னா கொலை நடந்த ஈவினிங் ஆர்எஃப் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ட்ரக் சப்ளை பண்ணது இன்னொரு செக்யூரிட்டி கார்டு உமேஷ்.
அவரோட வீட்டிலேருந்து ஒரு பேக் நிறையா கோக்கைனை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் லேடி சாமியாருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அனுப்பி வச்ச ஸ்வீட்டை டிரைவர் ஃபார்ம் ஹவுஸ் கேட் கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. அப்படின்னா ஸ்வீட்டில் மருந்தை கலந்தது, ஆரவ் கிட்ட கத்தியை கொடுத்தது உமேஷா இருக்கலான்னு எஸ்பி புதுசாக ஒரு தியரி சொல்கிறாரு. கேஸை சால்வ் பண்ண முடியலைன்னா இஷ்டத்துக்கு கதை கட்டுவீங்களான்னு எஸ்பி மேலே ஹீரோ கோவப்படுறாரு. ஹீரோ மீரா தான் கில்லருங்கிற ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணார். ஆனால் மீரா எதையுமே ஒத்துக்கலை. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு டிஜிபி குழப்பமாக இருக்காரு. ஆரவ் தான் கில்லருங்கிற மாதிரி பப்ளிக்கில் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆனனால அதை வச்சே கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமேன்னு டிஜிபியும் யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கலை. இந்த கேஸ்க்கு எஸ்பி தான் இன்சார்ஜ். ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, இந்த கேஸை பிரித்து மேய்ஞ்சிட்றேன்னு எஸ்பி ரிக்வஸ்ட் பண்ணவும் டிஜிபி ஓகே சொல்கிறாரு. ஆக்சுவலாக உமேஷை அடித்து கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிற பிளானில் தான் எஸ்பி இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. டாக்டரையும் அவங்க டீமையும் இந்த கேஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போல். அதனால் நாளையிலேருந்து லோக்கல் டீம் தான் டீல் பண்ணுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. விடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப்னு டாக்டர் கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு பேர் இருக்குது, அந்த ஆளை கில்லராக வச்சு க்ரைம் சீனை மேட்ச் பண்ணி சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன பேருன்னு டாக்டர் கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்த செக்யூரிட்டி கார்டு ஓம் பிரகாஷ் கண்முழிச்சிட்டார் போல். ஹீரோ கிட்ட ஓம் பிரகாஷ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டு வழக்கம் போல் ஃபார்ம் ஹவுஸை சுற்றி ஓம் பிரகாஷ் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அப்போ பின்பக்கம் கிச்சன் கிட்ட இருக்கிற கதவை திறந்து கிடக்கிறத பார்த்துருந்துருக்காரு. ஓம் பிரகாஷ் அது வழியாக உள்ளே போனப்போ தங்கச்சி பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. பேக் டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மற்ற டோர்ஸை செக் பண்ண ஓம் பிரகாஷ் போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துலையே ஏதோ சத்தம் கேட்கவும் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போயிருக்காரு. ஆரவு ஆவேசமாக மீராவை நோக்கி ஓடி வந்தப்போ ஓம் பிரகாஷ் குறுக்க போயிருக்காரு. ஆரவ் அவரை வெட்டியிருக்காரு. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓம் பிரகாஷ் ஆரவை உதச்சி தள்ளி விட்டதில் ஆரவ் கண்ணாடியை உடச்சிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்திருக்காரு. மீராவும் தங்கச்சியும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஓம் பிரகாஷும் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ இதை நம்பலை. ஏன்னா உண்மையான கில்லர் செக்யூரிட்டி கார்டு ஓம் பிரகாஷ் தான். உமேஷ் கிட்ட இந்த ட்ரக்ஸை வாங்கி ஆரவ் கிட்ட கொடுத்ததே ஓம் பிரகாஷ் தான். அதை உமேஷ் ஒத்துக்கிட்டாரு. ஓம் பிரகாஷ் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆரவ் ரூமை விட்டு வெளியே போனதா தங்கச்சி சொன்னாங்கல்ல, அது ஓம் பிரகாஷ் கிட்டேருந்து ட்ரக்ஸை வாங்குறதுக்கு தான். முன்னாடி நாள் பன்னியோட தலையை போட்டது, காக்காவை சாகடிச்சதுன்னு எல்லாமே ஓம் பிரகாஷ் பண்ண வேலை தான். ஆரவ் கிட்டேருந்து ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணதும் ஓம் பிரகாஷ் தான். இவரை கில்லராக வச்சு க்ரைம் சீனில் என்ன நடந்திருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங் தோட்டக்காரர் டூல்ஸ் எல்லாத்தையுமே ஷெட்டில் வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் அங்கே போயிருக்காரு. அங்கேருந்த பெரிய கத்தி எடுத்திருக்காரு. பேக்டோர் ஒன்றும் அதுவாக திறக்கலை, அதை திறந்து வைக்க சொன்னதே ஓம் பிரகாஷ் தான். திறந்து வச்சது ஆரவ். ஓம் பிரகாஷ் வந்தது தெரிஞ்சதுமே ஆரவ் ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு ஓம் பிரகாஷ் ட்ரக்ஸை கொடுத்துருக்காரு. ஆரவ் ட்ரக்ஸை வாங்கிட்டு அவரோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் கொலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்காரு. கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஸ்வெட்டருக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த அந்த பெரிய கத்தியை வெளியே எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பெரியவர், செகண்டு மீராவோட அப்பா. அடுத்து ஸ்டெப்ஸில் ஏறி மீராவோட ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது லாக்கில் இருந்திருக்கு. அதனால பக்கத்தில் அந்த அண்ணனோட ரூமுக்கு போயிருக்காரு. ரத்தம் தன்னோட ட்ரெஸ்ஸில் தெறிக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரோட முகத்தையும் கவர் பண்ணிவிட்டு கொலை பண்ணியிருக்காரு. அடுத்து ஆரவோட பேரண்ட்ஸ் ரூமுக்கு போனப்போ தான் பிளான் சொதப்பிருக்கு. அம்மாவை கொலை பண்ணுறப்ப அவங்க கண் முழிச்சிருக்காங்க. அவங்கள பெட்டை விட்டு கீழே தள்ளி கொலை பண்ணுறப்ப அப்பா பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் ஓம் பிரகாஷ்னு கத்தியிருக்காரு. அவரை கழுத்தில் வெட்டுறப்ப சத்தம் கேட்டு ஆரவ் அங்கே வந்திருக்காரு. ஓம் பிரகாஷை தள்ளி விட்டு அப்பாவோட கழுத்தில் இந்த கத்தியை ஆரவ் எடுத்திருக்காரு. அதை வச்சு ஓம் பிரகாஷை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அவர் தப்பிச்சு கீழே ஓடியிருக்காரு. கீழே தங்கச்சி நிற்கிறத பார்த்ததும் ஓம் பிரகாஷ் மறுபடியும் ஸ்டெப்ஸில் ஏறிக்காரு. அப்போ தான் மீரா ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆரவ் கத்தியோட வெட்டுறதுக்கு ஓடி வந்தது மீராவை கொல்றதுக்காக இல்லை, ஓம் பிரகாஷை கொல்றதுக்காக. மீரா தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ண கோவத்தில் ஆரவ் ஓம் பிரகாஷை சரமாரியாக வெட்டியிருக்காரு. ஓம் பிரகாஷ் ஆரவை தள்ளி விட்டதில் அவர் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து இறந்து போயிருக்காரு. மீரா கிளைமேக்ஸை மட்டும் பார்த்துட்டு ஆரவ் தான் கில்லர்னு நினச்சனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். அதே மாதிரி மீராக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தனால அவங்க பக்கம் ஹீரோவோட சந்தேகமும் திரும்பிச்சு. இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் ஓம் பிரகாஷ் ஏன் இதை பண்ணணும்? அதுக்கான பதில் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸில் ஹீரோக்கு கிடச்சிருச்சு. அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸை சடனாக வாமிட் பண்ணி அன்கான்ஷியஸ் ஆகிருக்காங்க. மீரா தன்னோட பையனை தூக்கிட்டு காருக்கு ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவங்க பின்னாடி ஒருத்தர் தன்னோட பொண்ணை தூக்கிட்டு ஓடிருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஓம் பிரகாஷ் தான். அன்றைக்கி ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆன பாய்சன் கேஸ்னால லங்ஸ் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸில் ஓம் பிரகாஷோட பொண்ணு ஒருத்தி. அதை ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு.
இப்போ செக்யூரிட்டி கார்டாக ஓம் பிரகாஷ் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி மீராவோட டிரைவராக இருந்திருக்காரு. மீராவோட பையனுக்கு நடந்ததான் நம்ம பொண்ணுக்கும் நடந்திருக்குன்னு ஓம் பிரகாஷ்க்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் மீரா தன்னோட பையனை மட்டும் நைட்டே லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓம் பிரகாஷோட பொண்ணை கண்டுக்காமல் சாக விட்டுருக்காங்க. அது பத்தாதுன்னு ஃபேக்ட்ரியில் எந்த கேஸும் லீக் ஆகலைன்னு பொய் சொல்லியிருக்காங்க. போலீஸையும் புல்டோசரையும் வச்சு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற மக்களை மிரட்டி ஆஃப் பண்ணிக்காங்க. இருக்க இடம் இல்லாமல் போயிருமோன்னு பயப்படுற மக்களுக்கு எப்படி எதிர்த்து போராட முடியும்? ஓம் பிரகாஷை பார்க்குறப்பெல்லாம் பன்சால் ஃபேமிலிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு. அதனால தான் வீட்டில் டிரைவராக இருந்த அவரை ஃபார்ம் ஹவுஸில் செக்யூரிட்டி கார்டை அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க. நடந்ததெல்லாம் ஓம் பிரகாஷ் மறந்துருப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் மறக்கவே இல்லை. திட்டம் போட்டு பன்சால் ஃபேமிலியை கொலை பண்ணதை ஓம் பிரகாஷ் ஒத்துக்கிறாரு. நாங்கள் இருக்கக்கூட இடம் இல்லாமல் அழுக்கு தண்ணியை குடிச்சிட்டு குப்பைக்கு நடுவில் வாழ்கிற இளைஞ தான். அதுக்காக எங்கள் உயிருக்கு மதிப்பில்லாமல் போயிருமா என்னன்னு ஓம் பிரகாஷ் இமோஷ்னலாக பேசுகிறாரு. இவரோட கன்ஃபெஷனை எஸ்ஐ ரெக்கார்ட் பண்ணிக்காரு. ஓம் பிரகாஷோட க்ளவுஸில் பெரியவரோட பிளட்டு பட்டிருக்கு. அதுதான் எவிடன்ஸு. கேஸு சால்வ் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸில் ஓம் பிரகாஷனோட கன்ஃபெஷன் வீடியோ பப்ளிக்கில் ஸ்ப்ரெட் ஆகி வைரல் ஆகுது. பன்சால் ஃபேமிலியோட இல்லீகல் ஃபேக்ட்ரியும் அதில் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் எக்ஸ்போஸ் ஆகுது. தன்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ்காக கேஸை ஸ்மூத்தாக முடிக்கலான்னு டிஜிபி நினச்சாரு. ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹையர் ஆஃபீஸரோட ஆர்டர்ஸை மதிக்கலைன்னு சொல்லி ஹீரோவை டிஜிபி சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓம் பிரகாஷோட வீடியோ எப்படி லீக் ஆச்சுன்னு டாக்டர் கிட்ட டிஜிபி கேட்குறாரு. ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு காப்பியை கேட்டு வாங்கினேன். ஆனால் அந்த வீடியோ இருந்த லேப்டாப் திருடு போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவும் டாக்டர் சேர்ந்து தான் வீடியோவை மக்கள் பார்க்கட்டும்னு லீக் பண்ணிக்காங்க. அந்த இல்லீகல் ஃபேக்ட்ரி பிரச்சனையை வச்சு மீராவை மிரட்டலான்னு ராஜேஷ் நினச்சாரு. ஆனால் அது மீராவோட பேர்லேயே இல்லை. அதை எப்போவோ பெரியவர் லேடி சாமியாரோட பேருக்கு மாற்றிட்டாரு போல். அப்படி பார்த்தா இன்வெஸ்டிகேஷனில் அவங்களும் மாட்டுவாங்க. கொலை நடந்த நைட்டு அண்ணன் கம்பெனியோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை பார்த்துட்டு மீரா கிட்ட வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அதனால் மீரா அப்போவே ஷெல் கம்பெனியோட டீலிங்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேஸை சால்வ் பண்ண ஹீரோ சஸ்பெண்ட் ஆகி இப்போ வீட்டில் இருக்காரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.